யார் உங்களை மரியாதை கொடுத்து வச்சிருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் போகும். அங்கே தானே போக முடியும். அங்கே தான் போயிருக்கேன் சார். அதுதான் நடந்திருக்கு. நம்ம எப்படியோ நினைச்சோம் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படி இப்படிலாம் நினைச்சோம். ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை, பல விஷயங்களையும் அவர் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாரு, இல்லை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுறாரு. அப்படி தான் இருக்கணும். நடிப்பு வேற, செயல்கள் வேற சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை அவர் கொடுக்கல, எனக்கு நல்லா தெரியும் சார். அவர் தந்து தான் பண்ணணுமா, இவர் தந்து தான் பண்ணணுமா, இல்லை இவர் கூட இருந்தால் பண்ணணுமா, கட்சியில் இருந்தால் பண்ணணுமா, தனியாகவும் பண்ண முடியுங்கிறத நிரூபிச்சு காட்டிட்டு வந்திருக்கேன். அவர் அப்படியே பண்ணியிருக்காரு, சம்பத்தை அப்படியே பண்ணியிருக்காரு. நாளைக்கே என் முதுகில் குத்தினார் விஜய்னு சொல்லுவார், அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போவார். அப்படி அதுதானே அவருடைய சரித்திரம். என் சரித்திரம் அது கிடையாது. மக்களுக்காக அதை பண்ணுவானே அவன் சினிமாவில் வச்சுருக்க அந்த கட்டமைப்பையே வச்சு நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை என் வாழ்க்கை ஒரு வட்டம், இந்த வட்டம், அந்த விட்டம், இதெல்லாம் அது சினிமா டைலாக்கு. நீ அதை நினச்சிட்டு எப்படி தவறான என் தமிழினம் சென்று கொண்டு இருக்கிறது. இதுக்காக அவங்க அம்மா அப்பா பெற்றார்கள். இதுவாக கலாச்சாரம். ஒரு நடிகனால் இந்த நாட்டுக்கு என்ன செய்துவிட முடியும், ஒரு ரசிகனுக்கு என்ன செய்துவிட முடியும், அவன் வளர்ச்சிக்கு ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடியுமா அவங்களால? ஒரு துரும்புக்கு அவங்க உதவி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. எல்லாம் அரசை மட்டுமே ஏன் நம்பிட்டு இருக்கீங்க? எங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் அங்கே காட்டுங்க. இது தனி சர்க்கார். நீ இப்போ டைலாக் பஞ்சு டைலாக் பேசுனப்போ உங்கள் தனி சர்க்காரை இங்கே காட்டுங்க. வணக்கம், இது வாவு தமிழா. நம்மோடு திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள் இருக்காங்க. வணக்கம் செல்வகுமார் சார். உங்கள் பையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய படம் இருக்கு. அறிவாலயத்திலிருந்து வந்திருக்கீங்க. முதல் பேட்டி நமக்கு சந்திக்கிறோம். சொல்லுங்க சார், இவ்வளவு நாளா நீங்க விஜயை வந்து எதிர்த்து பேசிட்டு இருந்தீங்க. இப்படி திமுகல போய் சேர்றதுக்காக தான் விஜய் எதிர்த்து பேசுனீங்களா? விஜய் எதிர்த்து பேசுனுங்கிறது நீங்க அந்த நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியும். அவர் மேல உள்ள ஒரு பாசத்துல, அவர் மேல உள்ள ஒரு ஆதங்கத்துல நீங்க நல்வழிப்படணுங்கிறதுக்காக சொல்றது. எனக்கு அதுக்கு உரிமை இருக்கு சார். ஏன்னா 1 வருஷம் 2 வருஷம் ஒர்க் பண்ணல. உங்க எல்லாருக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களும் 27 வருடம் அவருடைய ஆரம்ப புள்ளியிலிருந்து தொடக்கப்பட்டவர். அவர் அவமானப்படுறதுலேருந்து அவருடைய புகைப்படத்தை பத்திரிகையெல்லாம் போட மாட்டேன்னு தூக்கி அடிக்கும் போதெல்லாம் நான் வந்து அவமானப்பட்டவன். விஜய்க்கு அதெல்லாம் தெரியாது. என்கிட்ட தந்து விட்ற இதெல்லாம் எப்படியாவது வர வைங்கம்பாங்க. அந்த அவமானப்பட்டு படிப்படியாக கேவலத்தை அவமானம். ஏன்னா விஜய் ஒரு கூண்டு கிளி மாதிரி தான். அவருக்கு அப்படி ஒரு அரண்மனை ரூம் இருக்கும், அதை விட்டு வரமாட்டார். நாங்கள் அந்த புகைப்படம் வர வைக்கிறதுக்கு, நியூஸ் வர வைக்கிறதுக்கு, ஒரு அட்டைப்படம் வர வைக்கிறதுக்கு அப்படி போராடின போராளிகள். அப்போ அது ஒரு நல்ல ஆலமரமாக வந்து பெரிய இடத்துல வந்தால் நம்மெல்லாம் நல்லா இருக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் சந்திரசேகர் சார் எல்லாரும் போராடணும். இது நான் பொய்யெல்லாம் கிடையாது. நீங்களும் ஒரு பத்திரிகையாளர், உங்களுக்கு இது தெரியும். அப்போது இன்னைக்கு ஒரு கட்டத்துக்கு வந்த பிறகு ஏதாவது ஒரு பழியை சொல்லி யாரோ ஒரு 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 சின்ன குற்றம் குறைகள் யாரும் மேலே வராதா? அவங்கள எதையாவது ஒன்று சொல்லி வெளியே தள்ளுறதோ, அவங்கள அரவணைக்காமல் போகிறதோ, அது எவ்வளோ பெரிய சர்வாதிகாரங்கிறது அவருக்கு புரிய வைக்கணும். நாளைக்கு ஒரு ஆட்சி செய்கிறவனும், நாளைக்கு ஒரு கட்சியை வழி நடத்துகிறவரும் அந்த பக்குவம் இல்லாவிட்டால் பல தவறுகள் நடக்கும் சார். 10 தவறு நடந்தவனை கூட அரவணைச்சு கூட ஒரு கலைஞர் பார்த்து செய்யுங்க பாரு. எம்ஜிஆர் அப்படி இல்லை, தப்பு பண்ணிட்டு போனவனை திரும்ப கூப்பிட்டு மினிஸ்டர் போஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் வரலாறுகள். அம்மா அதே மாதிரி செய்திருக்காங்க. இப்போ நாமெல்லாம் 27 வருடம் ஒரு இதுவாக இருக்கிறேன், ஒரு பிரிட்ஜின் மாதிரி இருக்கேன் சார். எதாவது பண்ண முடியாதுன்னு அப்படி ஒரு கழுகு பார்வையில் வேகத்தோடு இருக்கிறேன். நீங்கள் எங்களை மாதிரி உள்ள ஒரு ஆட்களை நான் வந்து இப்போ கலப்பை மக்களுக்கும் சாதாரணமாக பண்ணிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் ஊரில் வந்து பாருங்கள். எத்தனை பள்ளிக்கூடங்கள், எத்தனை கலையரங்குகள், இவ்வளவு சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் சார். அதை நீ எப்படி வேணாலும் பண்ணிக்க, உன்னை நான் கண்டுக்க மாட்டேன், நீ எப்படியும் இருந்துக்க. நான் விஜய் கூட இருக்கலைன்னா இதை பற்றி வேதனைப்பட மாட்டேன் சார். அவர் வளர்ந்ததுனால பார்த்து புரியுது. அந்த வேதனையும் வலியும் அதை அனுபவிக்கணுக்கு மட்டும்தான் சார் தெரியும். அப்போ அவர் கூட மாட்டாரா? நம்மளும் அங்கே இருந்து வேலை பார்க்க முடியாதா அப்படின்னு நினைச்சேன். இப்போ அங்கே தான் இருக்கணுங்கிறதுலாம் இல்லை. அதை மீறி எனக்கு வேலை பார்க்க தெரியும். இருந்தாலும் ஒரு 27 ஆண்டுகள் இருந்த இடம்ல சார். அந்த ஒரு வேதனை நமக்குள்ள இருக்குது. அவர் நம்மளை கூப்பிட்டுருந்தா நம்ம இன்னும் நல்ல வேலை பார்க்கலாமேங்கிற ஒரு அக்கறை இருக்குது சார். புரியுது. மற்றவங்க அவர் கூட போகிறவங்களாம் நல்ல ஆட்கள் போய் சேர்க்கலாமே, யார் அவரை தவறாக வழி நடத்துறது? நீ பார்த்தீங்கன்னா முதல் இன்டர்வியூவில் பார்த்தீங்களா தெரியும் சார். நான் கொஞ்சம் எலாபரேட்டாக தான் இருக்கும். அதாவது விஜய்க்காக உழைத்தவர்கள், விஜய்க்காக போஸ்டர் ஓட்டினவங்க, விஜய்க்காக கட் அவுட் வைத்தவர்கள், பாலாபிஷேகம் அவர்களுக்கு தான் இங்கு பதவிகள் வழங்கப்படும்னே அவ்வளவு போல்டாக பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ பாருங்க, ஒரு ஆள் அதில் இல்லை. யாருமே அப்படி ஒரு ஆள் நம்ம அவருக்காக ஆரம்பத்தில் உழைத்த தியாகம் செய்த யாருமே இல்லை சார். நீங்க கூட போன இதுல சொல்லியிருந்தீங்க, சந்தீப்ல சொல்லியிருந்தீங்க, அவருடைய மாநில செயலாளர்கள், மாநில பொறுப்பு வகித்தவர்கள் மரணம் அடைந்த போது கூட அவருக்கு அந்த மரணத்துக்கு கூட அவர் போகலைங்கிறதெல்லாம் குற்றச்சாட்டா சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஆமா.
அது அது அதெல்லாம் வழிகாட்டுதல செய்யறதுக்கு அங்க ஆள் இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்க. வழிகாட்டி சொல்லணும் சார். இப்போ நம்ம ஒரு எதிர்க்கட்சி இதுல இருந்து யாரா இருந்தா கூட என்ன பாருங்க, சிஎம் வந்து போய் மரியாதை செலுத்துறாரு. ஒரு ஏவிஎம் சரவணன் இறந்து போயிட்டாரு, உடனே சிஎம் போறாரு. ஒரு விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தான், அவருக்கும் ஆகாது. ஆனாலும் பாருங்க 2 முறை போறாரு. ஆனா நீங்க ஒரு ஏவிஎம் சரவணன் இறந்து போயிட்டார், போயிட்டு வரையில என்ன சார் இருக்கு? எவனோ ஒருத்தர் சாராயம் குடிச்சிட்டு கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு கள்ளக்குறிச்சியில் போய் சாவர, அது வந்து தவறான வழிக்கு போறீங்க. நீங்க கள்ளச்சாராயம் குடிக்கிறத என்கரேஜ் பண்ண போறீங்களா? அங்க போய் இருந்து அழுதுட்டு இருக்கீங்க. எதுக்கு இறந்தானே தெரியாது. சில அங்க போய் இருந்து அழுதுட்டு பப்ளிசிட்டி கிடைக்குன்னு அஜித் மரணத்துக்கு போறீங்க. ஆனால் ஒரு ஜெயசீலன்கிறவன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் உங்ககிட்ட வேலை பார்த்த உங்க மாநில தலைவர், அவன் என்ன தப்பு தான் பண்ணியிருக்கட்டும் சார்? அவன் என்ன சார் வேற என்ன பாதக செயலை பண்ணியிருப்பான்? ஒரு மரியாதைக்கு இறந்து போயிட்டான் சார். உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து திருவொற்றியூர்லேருந்து வருவான் சார். சாதாரண ஒரு பைக் எடுத்துட்டு வருவான் சார். வந்து இருந்து எல்லா வேலைகளும் செய்திருக்கான் இல்லையா? உங்க போட்டோவை தூக்கிட்டு போய் கட் அவுட் வச்சிருக்கான், கல்யாணம் நடத்தியிருக்கான், ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கான். நான் இது எதுக்காக சொல்றேன்னா, எல்லாரையும் திரும்பி பார்க்கணும் சார். வாழ்க்கை வந்து நம்ம நினைச்சிட்டு இருக்க மேலே இருக்கும், நமக்கு கடவுள் எல்லாத்தையும் கொடுத்துறான். பட்டம் மாதிரி பறந்துட்டு இருப்போம் சார். பட்டம் என்னைக்குனாலும் ஒரு நாள் அத்துட்டு கீழே குப்பை தொட்டிக்குள்ளே வரும் சார், இல்லை ஏதாவது ஒரு இடத்துக்குள்ள வரும் சார். ஹிட்லர் பார்க்காத வெற்றி கிடையாது சார், முசோலினி பார்க்காத வெற்றி கிடையாது சார். நான் உலக அரங்கிலே சொல்கிறேன், ஜெயலலிதா அம்மா பார்க்காத வெற்றி கிடையாது சார். ஆனால் அவங்க எல்லாருக்கும் ஒரு எண்டு கார்டு உண்டு சார். நீங்கள் தயவு செய்து எல்லாரையும் திரும்பி பாருங்கள் சார். சாதாரண இவன் என்ன பண்ணிவிடுவான்? பிடி செல்வகுமார் தானே என்னத்தை செய்து கிழிச்சுடுவார்? நம்ம பிஆர்ஓ தானே, நம்ம அப்பா தானே என்ன பண்ணிவிடுவார்? இவர் தானே அவர் தானே அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் அரவணைக்க கற்றுக்கொள்வதற்கு உங்கள் கூட எல்லாம் பக்குவப்பட்டவர்கள் இன்னும் வேணும். எல்லாரும் நல்லது கிட்டதுக்கும் போகணும் சார். அதுக்காக தான் நம்ம இதை சொல்லிக் கொடுக்குறோம். ஒரு பயிற்சி களமாக எடுத்துக்கிடுங்க, நல்லவர்களாக கூட வச்சுக்கிடுங்க, நல்லதை உங்கள் ரசிகர்களுக்கு சொல்லிக் கொடுங்க. இதை சொல்கிற காரணம் இதுதான் சார். நிறைய விஷயங்கள் பாருங்கள் சார், பக்குவம் இல்லாமல் ஒரு யாராவது ஒரு பெண்களோ யாரோ ஒரு இன்டர்வியூ ஏதோ தப்பாக பண்ண உடனே அவ்வளோ பேட் கமெண்ட்ஸ், தப்பான கமெண்ட்ஸ். இதுவே மெச்சூரிட்டியிலன்னு எல்லாரும் கண்டுபிடிக்க முடியுது இல்லையா? தொண்டர்களை வழி நடத்துற மாதிரி நல்லது சொன்னாலும் அதுக்கு தப்பா, அவர் விலை போயிட்டாரு, 200 ரூபா ஊப்பி, அவர் அங்கே போயிட்டாரு இங்கே போயிட்டாரு, அப்படி இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜனநாயக உரிமை இருக்குது. உன் தலைவனுக்கு ஒரு உரிமை இருக்குல்ல சொல்றதுக்கு, அதே மாதிரி இன்னொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அதை நீ பாசிட்டிவாக தான் பார்க்கணும். அவனை வந்து கேவலப்படுத்துறதுக்கு நீ பண்ண முயற்சி பண்ணீங்களா, அங்கே தான் நீங்கள் முட்டாள்தனம் செய்கிறீர்கள். இப்போ காலையில் நீங்கள் திமுக கட்சிக்கு போயிருக்கீங்க, என்ன நடந்தது அந்த சம்பவத்தை சொல்லுங்கள். இல்லை சார், இப்போ திமுக வந்து நான் வந்து திமுக கட்சியோ அதிமுக கட்சிக்கோ நான் ஆதரவான ஒரு ஆளாகவே இல்லை. திராவிட கழகத்துக்கு எதிராக தான் இருந்தேன். ஆனால் இன்னைக்கு இருக்க சூழலில் என் கலப்பை மக்கள் இயக்கத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேணும், எனக்கு ஒரு அதிகாரம் வேணும். அதிகாரம் எப்படி கிடைக்கும்? யாராவது ஒரு ஆட்சி செய்கிறவங்க கூட போனால் தான் எனக்கு ஒரு அதிகாரம் கிடைத்தால்தான் என் பகுதி மக்களுக்கு பல விதங்களில் உதவி செய்ய முடியும். அந்த வகையில் என்ன வந்து அவங்க அப்ரோச் பண்ணுறாங்க. அவங்க அப்ரோச் நல்லா இருக்குது. ஏன்னா அவங்க பாரம்பரியமான ஒரு கட்சி, ஒரு கார்ப்பரேட் மாதிரி செயல்படுறாங்க, திட்டங்கள் வச்சுருக்காங்க. எப்படி உங்களுக்கு அழைப்பு வந்தது அதை சொல்லுங்கள். இல்லை, பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம பொதுவாகவே என்னை வந்து கூப்பிட்டு என்னுடைய ஃபங்க்ஷனுங்களுக்குலாம் வருவாங்க அந்த மாவட்ட அளவில். அதுக்கப்புறம் என்னுடைய செயல்பாடுகளை பார்த்து வந்து இணைங்கன்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளர் பலர் மாதிரி என்ன கூப்பிட்டுருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நமக்கு அழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி அரசு விழாக்கும் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு என்ன கூப்பிடுறாங்க. அப்போ என்ன வந்து அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட்லேயோ எப்படியோ என்னுடைய செயல்பாடுகள் தெரிஞ்சு எனக்கு மரியாதை தரவங்க கூட தானே சார் நான் போக முடியும். நீங்கள் மரியாதை தர தவறிடுறீங்க. உங்கள் கூட 27 ஆண்டுகள் உழைச்சிருக்கேன், உங்கள் கஷ்ட காலத்தில் இருந்திருக்கேன். நீங்கள் என்ன வந்து நான் வந்து எப்படியாவது நம்ம அங்கே தான் இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எனக்கு மரியாதை தர மறுக்கிறீங்க. ஆனால் இன்னொருத்தர் என்னுடைய திறமையும் என்னுடைய செயல்பாடுகளையும் பார்த்து அங்கீகாரம் தராங்க. நான் யார்கிட்ட போகணுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள்? யார் உங்களை மரியாதை கொடுத்து வச்சுருக்காங்களோ அவங்கள்ட்ட தான் போக முடியும். அங்கே தானே போக முடியும். அங்கே தான் போயிருக்கேன் சார். அதுதான் நடந்திருக்கு. பாருங்கள் எவ்வளோ பெரிய விழா சார். அங்கே ஒரு மேடை போட்டு, நம்ம கலப்பை மக்கள் இயக்கம் தானே, ஒரு சாதாரண இயக்கம் தானே இல்லை, மேடை போட்டு அதில் நம்மளுடைய இயக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வருகை தந்திருந்தாங்க. ஒன்று சொன்னால் நம்ம மட்டும் 1-2 விஜய் பழைய முன்னாள் பொறுப்பில் உள்ளவங்களும் வந்திருந்தாங்க அதில். ஆனால் அவங்க பேரை நான் சொல்லலை. அவர் சிஎம் அவர்கள், மினிஸ்டர்கள் எல்லாரும் அவ்வளோ அன்பாக வரவழைச்சி முக்கியத்துவம் கொடுக்குறாங்களா சார்? முக்கியத்துவம் தெரியுது இல்லை? ஒரு பத்திரிகையாளர் தானே, பிஆர்ஓ தானே, அப்படி அவங்க நினைக்கல. நம்மளுக்கு எண்ணங்களுக்கும் செயல்களுக்கும் அவங்க அழகாக அங்கீகாரம் தந்து முதலமைச்சர் கூட உட்கார வச்சு அவர் கட்டிப்பிடிச்சு, உங்களை மாதிரி ஒர்க்கர்ஸ் எங்களுக்கு தேவை அப்படிங்கிறாரு. முதலமைச்சர் என்ன சொன்னாங்க? அதுதான் கூப்பிட்டு வச்சு, உங்களை மாதிரி உழைப்பாளிகள், உங்களை மாதிரி நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் ஒரு மாவட்டத்தில் இப்படி கலக்குறீங்க, இவ்வளவு செயல்படுத்திருக்கீங்க, இன்னும் எங்க கூட சேர்த்து நீங்கள் பலமாகுங்க, பலமாக செய்யுங்க, நல்லது நிறைய செய்யுங்கன்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு. இதுதானே சார் வேணும். இப்போ நமக்கு சந்தோஷமாக இருக்குது சார், மனசுக்கு திருப்தியாக இருக்குது. நம்ம எப்படியோ நினச்சோம் மு க ஸ்டாலின் அவர்கள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படி இப்படிலாம் நினச்சோம். ஒரு முதலமைச்சராக மட்டும் இல்லை, பல விஷயங்களையும் அவர் வந்து அப்சர்வேஷன் பண்ணுறாரு, இல்லை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி தான் இருக்கணும்.
தலைவராக இருக்கவங்க அப்படி இருக்கணும் சார். அதைத்தான் நான் விஜய் அவர்களுக்கும் சொல்கிறேன். அவர் சாதாரண ஆள் இல்லை சார். அத்தனை விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு அப்சர்வ் பண்ணுறாரு இல்லையா ஸ்டாலின் அவர்கள். அதனால் எனக்கு அவருடைய நிர்வாக திறமை பார்க்கும்போது ரொம்ப, அதனால தான் அப்படி நிர்வாக திறமை உள்ளவங்க நாளைக்கும் அவர் வெற்றி பெறுவார். அந்த இடத்துல நம்மளும் இருந்து இந்த மக்களுக்கு ஏதாவது இருக்கும்போது ஏதாவது செய்துட்டு போயிடணுங்கிற ஒரு ஆசையில் தான் சார் போயிருக்கேன், வேற ஒன்றும். சரி, இப்போ நீங்கள் அங்கே விஜய் கூட பல வருஷமாக 27 வருடமா இருந்தீங்க. அங்கே அவர் சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெளியில் வந்து திமுகவில் சேர்ந்துருக்கீங்க. இங்கே இருந்து ஒருத்தர் நாஞ்சில் சம்பத் அவர்கள் இவர் இங்கே திமுக சரியில்லைன்னு அவர் தான் நல்லவர்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காரு. இப்படி என்ன இதுக்கு தான் இந்த நிகழ்வு தான் நடக்கணும் தான் நீங்கள் விரும்புனீங்களா? நீங்கள் திரும்பவும் பாருங்க, நாஞ்சில் சம்பத்து கூட என்ன கொண்டு கம்பேரிசன் பண்ண வரீங்க? சொல்லுங்க, அவரை பற்றி சொல்லுங்க. இப்போ போய் சேர்ந்துருக்காருல்ல. சேர்ந்துருக்காரு. நான் அப்படிப்பட்டவனா? நான் வந்து 27 ஆண்டுகள் ஒரு அப்பா பையன்கிட்ட ஒரு பரிசுத்தமாக இருந்திருக்கேன், ஒரு பரிசுத்தமாக வேலை பார்த்துருக்கேன். என் துரதிருஷ்டம் ஒரு புலிங்கிற படத்தில் நடந்த ஒரு துரதிருஷ்டம். இந்த படம் வந்து இது இன்கம் டேக்ஸ் ரைடில் மாட்டிச்சு, படமும் தோல்வி அடைஞ்ச உடனே என்ன சிலர் கட்டம் கட்டி வெளியே தள்ள, அதாவது அவமானப்படுத்தப்பட்டு வெளியே தள்ளப்பட்டேன். அந்த இடத்துக்கு என் இடத்துக்கு வரக்கு போட்டிகள் இருந்தது. அதில் நான் வந்து பலிகடாகப்பட்டேன். அதனால நான் வந்து என்ன விலகிட்டார், நான் விலகிட்டேங்கிற இல்லை. காலம் வந்து நம்ம வந்து ஒரு தள்ளி இருக்கிற சூழலை உருவாக்கிச்சு. நான் வந்து சும்மா இருக்கிற ஆளு சார். மற்றவங்க மாதிரி அவர் கூட இருந்தவங்களாம் வேறு வழியில்ன்ட்டு அழுதுட்டு புலம்பிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆளு கிடையாது. நான் உழைக்கிற ஆள். 50 மடங்கு உழைப்பேன் சார். இரவு பகல் பார்க்க மாட்டேன். உழைக்கிறாங்க, அதை பண்ணுற இதை பண்ணுற வந்து உழைச்சி சம்பாத்தியம் பண்ணி இந்த மக்களுக்கு தானே நல்லது பண்ணணும். எப்படி பண்ண என்ன? அவர் தந்து தான் பண்ணணுமா, இவர் தந்து தான் பண்ணணுமா, இல்லை இவர் கூட இருந்தால் பண்ணணுமா, கட்சியில் இருந்தால் பண்ணணுமா, தனியாகவும் பண்ண முடியுங்கிறத நிரூபித்து காட்டிட்டு வந்திருக்கேன். அவர் அப்படியே பண்ணியிருக்காரு, சம்பத்தை அப்படியே பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு கட்சியிலும் ஒரு பணத்துக்காக எங்கே வேணாலும் பேச போவார், எங்கே வேணாலும் போயிட்டு வந்துடுவார். நாளைக்கே என் முதுகில் குத்தினார் விஜய்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் இன்னொரு கட்சிக்கு போவார். அப்படி அதுதானே அவருடைய சரித்திரம். என் சரித்திரம் அது கிடையாது. அவர் என்னை மதிக்கல, என்னை இவர்கள் மதித்தார்கள். கண்டிப்பாக அவர்களுக்கு விசுவாசம். எனக்குன்னு ஒரு இயக்கம் இருக்குது சார். அந்த இயக்கத்தின் மூலமாக மக்களுக்கு நிறைய நல்லது செய்யுங்கிற இடத்துல இருக்கிறேன். அவர் அப்படி கிடையாது. அவர் அதனால் வருவாயே அவருக்கு தேவை. எனக்கு இந்த மாதிரி ஒரு அதிகாரமோ ஒரு அரசு மூலமாக கிடைக்கிற பலனை வைத்து என் மக்களுக்கு சிறப்பாக சேவை செய்யணும். அதுக்காக நான் சேர்ந்திருக்கேன். ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, தனிப்பட்ட கோபங்கள் எதுவும் உண்டா? அது மாதிரி இருக்கான்னு கேட்குறேன். தனிப்பட்ட கோபம் யார் விஜய் கூட இல்லையா? தனிப்பட்ட கோபம்னா சார் அவமானம். ஏன் கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் அவருடைய அப்பா எஸ்சிஎஸ்சி அவர்கள் வந்து தாவேக்காவிலே இல்லை, பொறுப்பிலே இல்லை அப்படிங்கிற, அவங்க மரியாதையே கிடையாது அந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் அவருடைய ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் அம்மாவையும் அப்பாவையும் சோபா அவர்களையும் எஸ்சிஎஸ்சி அவர்களையும் முதல் வரிசையில் உட்கார வச்சு அரவணைத்து ஆசி பெற்று தான் அந்த நிகழ்ச்சியும் நடத்துகிறாரு. அவர் மரியாதை தானே வச்சுருக்காரு. அவர் முதல் வரிசையில் உட்கார வச்சாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை அவர் அழைத்து தான் அவர்கள் போனார்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? சரி, அப்படி அழைத்து தான் அவர் முதல் வரிசையில் இருந்து தான் அவங்க அப்பா அம்மாவுக்கு இப்படி தான் மரியாதை கொடுப்பாங்களா? அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தா மேடையில் முதல் ஆளாக அவங்கள கூப்பிட்டுருக்கணும். அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுத்தோன்னா அந்த இடத்துல வச்சு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி அவங்க காலில் விழுந்து அப்படி பண்ணணும். அது தெரியும் சார், முகத்திலே தெரியும் சார். நடிப்பு வேற, செயல்கள் வேற சார். எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பாவுக்கு கொடுக்குற மரியாதை அவர் கொடுக்கல. எனக்கு நல்லா தெரியும் சார். பொதுக்குழு கூப்பிட்டாரா? கூப்பிடல. இன்னொன்று ஏதாவது ஒரு நல்ல இது கெட்டதுக்கு ஏதாவது பேச்சுவார்த்தைக்கு எங்கேயே அவரை அழைத்திருக்கிறார்களா? இல்லை. அப்போ அவர் வந்து இவ்வளவு பெரிய உழைப்பாளியை, இவ்வளவு பெரிய திறமைசாலியை, இவ்வளவு பெரிய ஒரு அனுபவம் மிக்கவரை அவங்க புறக்கணிக்கிற போது அதுவும் நமக்கு ஒரு வலியாகத்தான் தெரிகிறது. ஏன்னா அந்த குடும்பத்தில் ஒருவனாக இருக்கும்போது எனக்கு வலி அது. அதனால தான் திரும்ப திரும்ப பல இடங்கள்லையும் பேட்டிகளையும் சொல்லிட்டு இருக்கேன். தலைமை பண்புக்கு வருபவர்கள் பக்குவம் என்பது முக்கியம். அனுபவசாலிகளை கூட வச்சுட்டு, இல்லை நல்லவர்களை, வல்லவர்களை, பண்பாளர்களை நீங்கள் கூட வச்சுட்டு செயல்பாடுகள் இறங்கினால் நிச்சயமாக நிறைய நல்லது பண்ண முடியும். இல்லை சந்திரசேகர் மாதிரி ஒரு நல்ல எல்லா விஷயமும் தெரிஞ்சவங்க, அவர் நல்லதுக்கு தான் அவங்க கூட இருப்பார், நல்லது தான் செய்வார். உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறேன். அப்படி ஏதாவது நடந்தால் அவருக்கு நல்லது நடக்கும். இல்லை என்றால் நிச்சயமாக அவருக்கு தீங்கிழைப்பதற்கு பல ஒரு கட்டம் கட்டி அப்படி இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஒரு காலில் கையை எல்லாம் உருகிட்டு போயிடுவாங்க. இதுதான் நடக்கும். இவர் போகிற இடங்கள மீட்டிங்கில் எல்லா இடத்துலையும் வந்து எம்ஜிஆர் அவர்களை வந்து கோட் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காங்க. எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போகும்போது தன்னுடைய மனைவி ஜானகி அம்மையாரே ரசிகர்களுக்கு அறிமுகப்படுத்துவார், தொண்டர்களுக்கு அறிமுகப்படுத்துவார். ஆனால் விஜய் அவர்கள் வந்து எந்த கூட்டத்திலையும் தன்னுடைய மனைவி சங்கீதா அவர்களை முன்னிறுத்தவோ அல்லது அவர்களோடு ஒரு மேடையில் தோன்றுவதோ அல்லது அவர்களுக்கு பாராட்டு விழா நடத்தும் போதோ அல்லது இந்த துக்கத்தை விசாரிக்கும் போது தன்னுடைய மனைவியோடு சென்று அந்த துக்கத்தை பகிர்ந்து கொள்வது என்பதோ அப்படியே இல்லை. அப்போ என்னதான் நடக்குது?
விசேஷி வந்து அவர் சந்திரசேகர் கொடுக்குற மரியாதையை தான் மாதிரி கொடுக்காத மாதிரி மனைவிக்கு மரியாதை கொடுக்கலையா அவரு? சார் மனைவிக்கு ஆரம்பத்தெல்லாம் கொடுத்துட்டு தான் இருந்தார். இப்போ என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே என்னன்னு தெரியல. ஆரம்பத்தெல்லாம் விழாக்களுக்கெல்லாம் கூட்டிட்டு தானே வந்தார், கூட்டிட்டு தான் வருவார். ஆனால் இப்போ ஏன்னு தெரியல. எம்ஜிஆருடைய பக்குவம், எம்ஜிஆருடைய பார்வை எல்லாமே வேற சார். எம்ஜிஆர் கிட்டலாம் நெருங்க முடியாது சார். எம்ஜிஆர் வந்து கலாச்சாரத்தை கற்றுட்டு வந்தவர். எம்ஜிஆர் வந்து அடி அடி மட்டத்தில் இருந்து அத்தனை கஷ்டங்கள், அத்தனை வலிகள், கேவலங்கள், அவமானங்கள், பசி, பட்டினி இருக்க இடம் கிடையாது சார். பல ஆண்டுகள், அது ஒரு நாடக நடிகராகவே 10 ஆண்டுகள், ஒரு சினிமா வாய்ப்புக்காக 15 ஆண்டுகள். ஒரு மனுஷன் அவ்வளோ அடிபட்டிருக்கான் சார். இங்கே அடிச்சா அங்கே போய் பால் அடிக்கிற மாதிரி அங்கே இங்கேயுமா போயிட்டு வந்திருக்காரு. அவர் சும்மாலாம் எம்ஜிஆர் வந்து அப்படி கை காட்டிட்டு வரல. அவர் பட்டிருக்க கஷ்டமும் அனுபவமும் நீங்கள் அதில் கால் தூசிக்கு நம்ம கூட நம்ம பட்டிருக்க மாட்டோம். அதனால் எம்ஜிஆர் கூட கம்பாரிசன்ங்கிறதுலாம் கடைசி வரை அவர் ராஜா, கடைசி வரை அவர் சொத்துக்கள் எல்லாம் அனாதை ஆசிரமங்களுக்கும் அனாதைகளுக்கும் நிறைய பேர் கூட இருந்த பலரை செல்வந்தர்கள் ஆக்கிட்டு, பலரை பெரிய ஆட்கள் ஆக்கிட்டு போயிருக்காரு சார். இன்றைக்கும் சரித்திரம் பேசும். ஒரு ஏசி சண்முகமாக இருக்கட்டும், ஒரு உடையாராக இருக்கட்டும், ஏன் அவங்க வசதியை தானே உருவாக்கிறார். அவர் ஒரு ஜேபிஆராக இருக்கட்டும், ஒரு அடியாட்களாக இருந்தவங்க, அது ஒரு கூட வந்த இது இருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து ஜிம்பாய் மாதிரி வந்தவங்க எல்லாமே பெரும் கோடீஸ்வரன் ஆக்கி விட்டுருக்காரு சார். நீங்கள் எத்தனை பேர் ஆக்கி விட்ருக்கீங்க? எத்தனை பேரை வளர்த்து விட்ருக்கீங்க? முதல்ல நம்ம கூட இருக்க ஒரு 10 பேரையாவது வளர்த்து விடணுமா, விட வேண்டாமா? இது என்னைக்கு யார் சொல்லி கொடுக்குறது? அவன் ஜெய்சீலனா போட்டு பிடிக்கிட்டு ஓடிட்டான், அந்த நடு ரோட்டில் நிற்கான். ரவிராஜாவா வாடகை கொடுக்க கூட வழி இல்லாமல் தெருவில் நிற்கான். 25 வருஷமா வேலை பார்த்தவன். ஏசி குமாரா நைட்டு ஒரு நைட்டை கரண்டை பிடிங்கிட்டாங்க, அதை பிடிங்கிட்டாங்க, வைக்கில வச்சு அவனை மிரட்டி தள்ளியிருக்காங்க. இது பெரிய வீரமா? ஒரு நடிகர் பெரிய நான் உச்சத்தில் இருக்கேன்ங்கிறவருக்கு ஒரு பெரிய வீரமா இதெல்லாம்? பாவங்களா சார்? அவங்க அந்த குடும்பம் எவ்வளோ வேதனைப்படும். ஒரு தாய், இந்த ஏசி குமாருக்குலாம் ஒரு தாய், ஒரு அப்பந்தான் கல்யாணம் ஆன மனைவி, ஒரு குழந்தை. அந்த குழந்தைய வச்சுட்டு வெளியே வந்து என்ன சாபம் போட்டிருப்பான். அப்போ அங்கே தான் தவறிடுறீங்க. உங்களுக்கு தான் தெரியலையா, இல்லை கூட இருக்கவங்க உங்களை என்ன தவறுகளாக சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தனையும் இப்படி பண்ணுனா எப்படி சார்? என்ன சார் ஒரு மீனிங்? நான் பாருங்கள், அல்லோல் போட்டு அப்படி ஒரு நிலை குலைந்து போய் நிற்கிறேன் புலி படத்து மூலமாக. அன்றைக்கி என் வேலையை என்ன தூக்குனா எனக்கு எப்படி இருக்கும்? நான் ஒரு நான் எனக்கு வேலை செய்கிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்புகள் கடவுள் தந்துட்டான் சார். இல்லைன்னா என் மனசு எப்படி இருக்கும், என் குடும்பம் எப்படி நினச்சி பாருங்கள். ஏன்னா ஒன்றை நம்பி இருந்துட்டேன். ஒரு படம் தோல்வின்றா நீங்கள் தான் அரவணைக்கணும். நான் பார்த்துக்கிறேன் விடாது அப்படின்ட்டு. அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு கஷ்டத்துலேயே பிரச்சனையே வந்தோன்னே இப்படி தூக்கி போடுற என்ன வகையான பண்பாடு இது? இதை சொன்னால் நம்ம தப்பானவன்ட்டு சொல்லுவாங்க. அதில் சில கமாண்டுகள்லாம் படிக்கும்போது, நீ இவ்வளோ நாள் எங்கே போனீங்க? ஏடா கூடல வேலை பார்க்கும்போதாடா ஒருத்தனை ஒரு முதலாளி மாதிரி இருக்கான்னு எவன்டா பேசுவான்? இன்னொன்று ஒரு பெரிய நடிகனை பற்றி பேசுகிறேன், உன்ன மாதிரி உள்ளவன் ஒரு அளவுக்கும் எங்களுக்கு அவர் கூட இருந்தனால எங்களுக்கு தான் கூட அத்தனை விஷயமும் தெரியும். உனக்கு ஒன்றுமே தெரியாது. நீ நடிகன் வந்து தங்கச்சிக்காக 100 ரவுடிகளை கொண்டுட்டான், தங்கச்சிக்காக உயரைய விடுவான், மக்களுக்காக அதை பண்ணுவானே. அவன் சினிமாவில் வச்சுருக்க அந்த கட்டமைப்பையே வச்சு நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை என் வாழ்க்கை ஒரு வட்டம், இந்த வட்டம், அந்த விட்டம், இதெல்லாம் அது சினிமா டைலாக்கு. நீ அதை நினச்சிட்டு அவர் அப்படி இருப்பார் இப்படி. நிஜத்தில் ஒருத்தன் எப்படி இருக்காங்கிறது அவர் வாழ்க்கையிலே பார்த்தாலே தெரிஞ்சிடும் சார். நான் ஏசி குமாருக்கோ ரவிராஜாவுக்கோ செய்த வீட்டை விட்டு காலி பண்ணுறாங்க சார். அவன் கூட இருந்தவன் தானே 10 லட்ச ரூபாய்க்கு மேலே அட்வொகேட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. வக்கீலுக்கு ஒருத்தன் கூட இருக்கவனே செலவு பண்ணியிருக்கான். அந்த 10 லட்ச ரூபாய் கொடுத்து அவங்கள ஒரு சந்தோஷமாக வெளியே அனுப்பிச்சிருக்கலாம் இல்லையா? இதை சொல்லிக் கொடுக்க ஏன் ஒருத்தர் இல்லை? 1000 தான் இருந்தாலும் நம்ம கூட இருந்தவனை போலீஸை வச்சு மிரட்டக்கூடாது, வக்கீலை வச்சு பண்ணக்கூடாது. இது கூட தெரியாதா? இது எம்ஜிஆர் இதை செய்வாரா சொல்லுங்கள்? அப்போ இதை ஏன் சொல்லிக் கொடுக்க ஆள் இல்லைன்னு கேட்குறேன். அப்போ எம்ஜிஆரை வந்து அவர் மேடைக்கு மட்டும்தான் பயன்படுத்துறாருன்னு சொல்கிறீங்களா? எழுதி கொடுக்கறத வச்சு பேசுகிறது சார். எம்ஜிஆர் வந்து எம்ஜிஆருக்கு வந்து ரத்தத்திலே ஊறி அவர் மக்களோட மக்களாக அவர் பயணப்பட்டதுனால அவர் ரத்தத்தோட ஊறி போச்சு. இது அப்படி இல்லை சார். இவர் கேரவனுக்குள்ள அங்கே இங்கே எப்போமாவது மீட்டிங் போட்டு இது வேற ஒரு அரசியல் கட்டத்துக்குள்ள வராங்க சார். களமிறங்கி வேலை பார்க்கணும், மக்கள் பிரச்சனையை போய் பார்க்கணும். விவசாயிகளுக்கு அவன் வந்து சேற்றுக்குள் எப்படி கால் வைக்கிறான், எப்படி அவன் உழைச்சா நமக்கு இன்னைக்கு அரிசி ஆகுது, நெல்லாகுது, விதையாகுது, அதை வந்து அவங்க பார்க்கணும். போய் பார்க்க முடியுமா? பார்ப்பாரா? இவருங்க எல்லாமே காஸ்ட்லியான தனி ஃப்ளைட்டு, தனி கேரவன், உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு அவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள். எங்கே ஒரு கஷ்டப்படுறதுக்கு வாய்ப்புகள் நீங்கள் இது பண்ணுறீங்க? உங்கள் கூட இருக்கவங்க கஷ்டப்படுறான், இந்த மக்கள் கஷ்டப்படுது, எல்லாருமே கஷ்டப்படுறாங்க. ஆனால் நான் மட்டும் கஷ்டப்படாமன்னா நீங்கள் எப்படி இந்த கஷ்டத்தை தெரிந்து கொள்வீர்கள்? ஏழை எளிய மக்களுடைய கஷ்டத்தை எப்படி புரிந்து கொள்வீர்கள்? நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கிடணும். அது புரியறதுக்கு நீங்கள் வெளியே வரணும். அதுக்கு தான் பக்குவப்படணும்னு சொல்கிறேன். இப்போ உங்களுடைய பேட்டிகளில் பார்க்கும்பொழுது தீய சக்திகள் தான் சூழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஆமாம். நீங்கள் இந்த தீய சக்திகளை வந்து விஜயோடைய உண்மையான தொண்டர்களுக்கு நீங்கள் அடையாளம் காட்டலாமே. இந்த பேட்டி மூலமாக நீங்கள் ஒரு அடையாளம் காட்டினா
அவங்க வந்து எச்சரிக்கையா இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. விஜய் ரசிகர்களுக்கு எப்பவுமே சொல்றேன், திரும்ப திரும்ப சொல்றேன், எனக்கு உங்க அண்ணன் மாதிரி பாசத்தோட சொல்றேன், உங்களுக்கு ஒரு குடும்பம் இருக்குது. நீங்க எங்க இருந்தாலும் சரி, விஜய் கூப்பிட்டாரு போனாருன்னு சொல்லி செலவு பண்ணாதீங்க, கட் அவுட் வைக்காதீங்க. பொதுவா எல்லா நடிகர்களுக்குமே சொல்றேன், உன் வேலையை போட்டுட்டு கடன் வாங்கிட்டு நிறைய ஒருத்தன் கடன் வாங்கிட்டு போறான் சார். 25,000 ரூபா 8,000 ரூபா பிடிச்சிட்டான் கந்து வெட்டிக்கல. மீதி 14,000 எதையோ கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு போறான் மதுரைக்கு. எங்கங்க என் தலைவனை பார்க்குறதுக்கு கந்து வெட்டியில். அதுக்கப்புறம் தான் கடையை பூட்டிட்டு ஓடிட்டான். அனுபவிச்சு நான் பார்த்தது. காரணம் பணம் திருப்பி கொடுக்க முடியல, கடையை பூட்டிட்டு குடும்பம் இந்தால போச்சுன்னு தெரியாது. இது தேவையா உங்களுக்கு? தலைவனை பார்க்க வண்டி எடுத்துகிட்டு போனான், அதனால் உனக்கு என்ன பிரயோஜனம்? அந்த கடனை கொடுக்க முடியாமல் கடையை பூட்டிட்டு போயிட்டான், ஒரு ஒர்க் ஷாப். எதற்காக இதை சொல்கிறேன்? இது பலருக்கும் நடக்கிறது. உங்கள் குடும்பம் முக்கியம், உங்களை நம்பி இருக்கிற அம்மா அப்பா முக்கியம். நீங்கள் இதெல்லாம் விட்டுட்டு அவர் அதை பண்ணிடுவார், இது இங்கே பண்ணிடுவார், ஒன்றுமே பண்ண போகிற கிடையாது. அப்படியே பண்ணிட்டு போகிறாரு. நீ எதுக்கு இவ்வளோக்குள்ள கூட்டம் போடி அங்கே போய் செத்து கிடக்கிறதுக்கும்? உன்னை யார் மதிக்க போகிறா? 1 மணி நேரம் கூத்துக்கு நீங்கள் அவ்வளோத்தையும் உங்கள் காசெல்லாம் செலவு பண்ணிட்டு, சாமானியர்கள் சார் பண்ணுறவங்க. ஒரு தலைவனை அவர் இதை கூட சொல்லணும். இப்போ இன்னைக்கு சோசியல் மீடியா வந்துடுச்சு, ஏன் பொதுக்கூட்டங்கள் போடணும் கேட்குறேன். பொதுக்கூட்டங்கள் அன்னைக்கு வந்து சோசியல் மீடியா இதெல்லாம் இல்லை சார். அதனால ஊராக போய் கூட்டம் போட்டாங்க, செய்தாங்க, கரெக்டு. இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் அது கிடையாது. உன்னுடைய கருத்துக்களை வந்து சோசியல் மீடியாவிலேயே அழகாக சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அவர் வந்து நேரடியாக நான் உங்களை பார்க்கறது மூலம் தான் ஒரு பாசத்தை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம், எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க அப்படின்லாம் பேசுகிறாருல்ல. பேசுறதுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி பேசுறதுக்கு சார். எந்த விஷயத்துக்கெல்லாம் அப்படி போயிருக்காரு? ஒரு பையன் எத்தனை பேருக்கு கல்யாணம் நடக்க எங்கேயா போகிறாரா? இந்த இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க, எங்கேயா போகிறாரா? எங்கேயுமே போகிறது கிடையாது சார். சமானமும் இல்லை. நாகிரெட்டி பையன் வந்து அவர் பைரவாணி ஒரு படம் பண்ணியிருக்காங்க, அவருடைய இறப்புக்கு போனாரா? இந்த நண்பன் படத்தினுடைய ப்ரொடியூசர் ஜெமினி பிக்சர்ஸ், அவருடைய இறப்புக்கு போனாரா? உங்களை வச்சு அழகான படம் எடுத்தார், ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு படம். சித்திக் இறந்தார், போனீங்களா? சூர்யா போனார் சார். எல்லாம் காலம் பார்த்துக்கிட்டே தான் சார். இப்போ யார் நம்மளை கண்டுக்க போகிறோம்? நம்ம ஏன் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்? நல்லதுக்கு போகிறீங்களோ இல்லையோ, கெட்டதுக்கு போகணும் சார். ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க? பாண்டிச்சேரியில் நடந்த ஒரு சம்பவம், இந்த பெண்கள் குழந்தைகளை, 1 வயது குழந்தைய வந்து தூக்கிக்கிட்டு அவங்க கூட்டத்துக்கு வர்றாங்க. அவங்க நிர்வாகர்கள் பண்ணுறவங்க வந்து தடுக்கிறாங்க, ஏமா குழந்தைய தூக்கிட்டு வர்றீங்களே அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பெண்களும் குழந்தைங்களும் அவங்க தாயும் என்ன பண்ணுறாங்க, நாங்கள் எங்கள் விஜயை பார்க்கறதுக்கு நாங்கள் வந்து தான் ஆவோம், அவங்க குழந்தைய பாதுகாப்பாக வச்சுக்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பாசம் காட்டுறாங்க போல இருக்கு. அது இந்த நாட்டுக்கு பெருமையா சார். இது கேரளாவில் இது நடக்குமா? மற்ற ஸ்டேட் எல்லாமே ரொம்ப மெச்சூர்ட் ஆகியாச்சு. நடிகராக தான் சார் பார்க்கணும். நானும் அவர் கூட இருந்து ஒர்க் பண்ண வந்தேன். ஆனால் எனக்கு இப்போ அது தப்பாப்படுது. இவ்வளவு நம்மளுடைய மெச்சூரிட்டி ஆக ஆக இவ்வளவு மோசமாக இருக்காங்களே, இந்த தலைமுறை எப்படி காப்பாற்றுறது? அவங்க வாழ்க்கை இப்படியே போயிடுமோ? அவங்க வாழ்க்கை அடுத்த கட்டத்துக்கு நகராமல் போயிடுமோ? தொழில்களில் ஈடுபடாமல் போயிடுவாங்களோ? படிப்பில் ஈடுபடாமல் போயிடுவாங்களோ? கவனம் சிதறிடுமோ? எப்படி தவறான என் தமிழினம் சென்று கொண்டு இருக்கிறது? இதுக்காக அவங்க அம்மா அப்பா பெற்றார்கள். இதுவாக கலாச்சாரம். ஒரு நடிகனால் இந்த நாட்டுக்கு என்ன செய்து விட முடியும்? ஒரு ரசிகனுக்கு என்ன செய்திட முடியும்? அவன் வளர்ச்சிக்கு ஒரு செங்கலை தூக்கி வைக்க முடியுமா அவங்களால? ஒரு துரும்புக்கு அவங்க உதவி பண்ண முடியுமா? முடியவே முடியாது. இதை அவர்கள் புரிந்து கொண்டு நடிகர்களுக்கு இருக்கிற அந்த கிரேஸு, அந்த கவர்ச்சியை, இனக்கவர்ச்சியை கண்டிப்பாக தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைப்பதற்கு பெரிய எனக்கு என்ன சிந்தனை நற்போதனை வகுப்புகள் மாதிரி சிந்தனை வகுப்புகள் நடத்தணும் சார். ஆசிரியர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பாடம் சொல்லும்போது நடிகர்கள் மேலே உள்ள கிரேஸ் இப்படி இருக்கக்கூடாது, தவறுங்கிறத சொல்லி கொடுக்கணும் சார். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கேரளாவில் தான் விஜய் அவர்களுக்கு வந்து அதிகமான ரசிகர்கள் கூட்டம் புதுசாக உருவாகிட்டு இருக்காங்க. அங்கே உள்ள நடிகர்களை விட விஜய் அவர்களுக்கு தான் அங்கே ரசிகர்கள் வந்து அதிகமாக ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ அவ்வளோ பெரிய மன்றங்கள் உருவாகிறதுக்கு காரணம் ரசிகர் விஜய் மேலே வச்சிருக்க பாசம் தானே. பாசம் வேற, ரசிகன் வேற சார். அவர் படங்களை பார்த்து ரசிச்சிருக்கலாம். நிறைய படங்கள் மலையாள படம் நம்ம பக்கத்து ஊர், கேரளா நம்ம அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறதுனால ஒரு படங்களை ரசிச்சிருக்கலாம். நாங்களும் அங்கே போய் அந்த கட்டமைப்பை உருவாக்கு பல படங்களுக்கு அங்கே ஃபங்க்ஷன் பண்ணியிருக்கோம் சார். காதலுக்கு மரியாதையிலிருந்து போக்கிரி, கிரிக்கெல்லி, நிறைய படங்களுக்கு அங்கே போய் அங்கே கொஞ்சம் கேரளாவுக்கு போயிருக்கோம். அப்போ அவங்க கொஞ்சம் ஃபார்ம் ஆகிருக்காங்க. இப்படி விஜய்ங்கிறவர் வந்திருக்காரு. நான் அப்போ ரொம்ப திட்டமிட்டுலாம் பண்ணுவோம் சார். அங்கே என் நண்பர் சிபு மூலமாக அங்கே வந்து நான் நிறைய ஃபங்க்ஷன் வந்து நான் பண்ணியிருக்கேன். வந்து அங்கே தமிழ்நாட்டில் பண்ணுற மாதிரி அங்கேயும் பண்ணணும். எனக்கு பக்கத்து ஊருங்கிறதுனால திருவனந்தபுரம் பக்கங்கிறதுனால பல ஃபங்க்ஷன். அப்போ அந்த கேரளா மக்களுக்கு கொஞ்சம் மலையாளிஸுக்கு கொஞ்சம் விஜய் மேலே ஒரு பாசம் வந்தது. ஏன்னா அவர் விஜய் நேரடியாக வந்துட்டார், மக்கள்கிட்ட பேசியிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நடிகர் அவர் மட்டும்தான் அப்போ போயிட்டு இருந்தார். அப்போ அந்த இதை நாங்கள் உருவாக்கணும்.
அது மூலமாக அவர் நிறைய படங்கள் போச்சு, இந்த படத்தை நல்லபடியாக ரிலீஸ் பண்ணோம், அவருக்கு ஒரு நல்ல ஃபேன்ஸ் வந்துட்டாங்க, செய்துட்டாங்க. இப்போ இதனாலேயே அவருக்கு பெரிய ஒரு ஒரு பிம்பம் உருவாகும், பிம்பமான ஆளுன்னு எப்படி சொல்கிறது சொல்லுங்கள்? ஒரு பெரிய நடிகராக இருந்துட்டா என்ன செய்திட முடியும் சார், நீங்கள் சொல்லுங்கள். நாளைக்கு அங்கே ஒரு தேசிய கட்சிகளோட சேர்ந்து அங்கே ஒரு தேர்தலில் நின்று அங்கே சில இடங்களை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கலாம்ல. நடிகர்களாக இருக்கவங்கலாம் தேசிய கட்சிகளும் அந்த கட்சி கூடயும் கூட்டணி வச்சு அப்படி பண்ணி இப்படி பண்ணி நாட்டை அபகரிக்கலாம், நாட்டில் இருந்து இது பண்ணலான்னு சொன்னால், அப்போ இந்த நாட்டுக்காக உழைக்கணும்னு நினைக்கிறவங்கள என்ன செய்ய போகிறீங்க? இப்போ எங்களை மாதிரி நாட்டுக்கு உழைக்கணும்னு நினைக்கிறோம் சார், பியூராக உழைச்சிட்டும் இருக்கும். நாங்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமலே ஒரு கலப்பைன்னு ஒரு விவசாய சின்னத்தை வச்சுலாம் நாங்கள் எங்களை மாதிரி நிறைய பேர் உழைச்சிட்டு இருக்காங்க சார். நாங்கள் எங்கே போகிறது? எங்களுக்கு ஒரு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் நீங்கள். இந்த ரசிகர்கள்ட்ட இருந்து வர்ற இந்த கெட்ட பேரை எப்படி நீக்கலாம் சொல்லுங்க? விஜய்க்கு வர்ற கெட்ட பேர், அவங்க பண்றதை கடிச்சு வைக்கிறாங்க, ரெண்டாவது ஏறி குதிச்சு போறாங்க. முதல்ல ஒரு அரசியல் கட்சி டிரான்ஸ்பரத்தில் ஏறாத, மரத்து மேலே ஏறாத, ஓட்டு மேலே ஏறாத, இப்படின்னு தனியாக வித்தியாசமாக அறிக்கை கொடுக்குற அளவுக்கு இந்த ரசிகர்களுடைய அழிச்சாட்டி அதிகமாயிருச்சு. அவங்கள எப்படி நீங்கள் ரெடிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? பொதுச் செயலாளர் ஒரு புஷி ஆனந்த் ஒரு பொதுச் செயலாளர், அவர் பொதுச் செயலாளர் மாதிரியே நடக்கிறாரு. பொதுச் செயலாளர்லாம் அந்த கட்சியை இப்படி சுமந்து போய் அதை மக்கள்கிட்ட எப்படி அறிவுபூர்வமாக கொண்டு போய் சிந்தனைப்புகளை விதைச்சி நிறைய அவங்கள நல்வழிப்படுத்தி அவங்களுக்கு அவங்க வளர்ச்சிக்கு உதவி பண்ணி கட்சியை வளர்க்குக்கு அவ்வளோ திட்டங்கள் திட்டணும். அங்கே மரத்தில் ஏறாத, நீ அங்கே போகாத, டிரான்ஸ்ஃபாரம் கரண்ட் வரும், அது வரும். இது ஒருத்தர் கத்திட்டு இருக்கா? இது ஒரு பெரிய வீரமா? அதை திட்டமிடுதல் போது நீங்கள் மாவட்ட அளவில், ஒன்றிய அளவில், கிராமப்புற அளவில் அவ்வளோத்தையும் வர வச்சு இப்படி வரும்போது அவங்கள இப்படி கூட்டிட்டு வாங்க, இந்த மாதிரி தவறுதலாக போகிறவங்கள அப்படியே தூக்கி அவங்கள இது பண்ணிவிடுங்க, அவங்கள அடுத்த தடவை நம்ம கட்சிக்குள்ளேருந்து நீக்கிடுங்க, அப்படிப்பட்டவங்க நமக்கு வேண்டாங்கிற ஒரு பக்குவத்தையோ அவங்களுக்கு ஒரு பயிற்சியோ ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீன்னு கேட்குறேன். 40,000 ரூபாய் வச்சு அவருடைய பிறந்த நாளுக்கு அவருடைய கல்யாண நாளே நாங்கள் பிரியாணி கொடுத்து கவுண்டராக கொடுத்து அவங்கள எவ்வளோ அழகாக நேரு ஸ்டேடியத்தில் வச்சு நாங்கள் அனுப்பலை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணமா பண்ணலையா? அப்போ அதுவும் திட்டம் தானே. ஏன் இப்படி திட்ட மாட்டேங்கிறீங்க? இப்போ உங்களுக்கு என்ன குறைச்சல்? பணம் இருக்குங்கிறீங்க, செல்வாக்கு இருக்குது, கூட்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஏன் அதை நெறிப்படுத்தி பண்ண முடியும்? எல்லா இடத்துலையும் ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலையும் எவனும் செத்துட்டான், எல்லா இடத்துலையும் தண்ணி கிடைக்கல, எல்லா இடத்துலையும் பாத்ரூம் வசதி இல்லை. அப்படி ஏன் செய்யணும்னு கேட்குறேன். இப்போ இது நடக்கிறதுனால இந்த நாட்டுக்கு ஏதாவது நல்லது நடந்துருதா? இப்போ விஜய் ஒரு மாநாடு நடத்திட்டாரு, ஒரு 1 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிருச்சு, ஒரு விவசாய பூமி எவ்வளோத்துக்கும் ஒரு கரண்ட் கிடைச்சிருச்சு, இல்லை இலவச பட்டாக்களாக மாறிடுச்சு, இல்லை ஒரு தொழில் வளம் பெருகிடுச்சு, இல்லை புதுசாக வேலை வாய்ப்பு உருவாகிடுச்சு, ஏதாவது நடக்க போகுதா? ஒரு மாநாடு நடத்துறதுனால என்ன சார் நடந்துட போகுது நாட்டுக்கு? இந்த நாட்டு மக்களுக்கு என்ன நல்லது நடக்குது அதை சொல்லுங்கள். அதனால் இதை போய் பெருசாக ஆக்கிட்டு அவருக்கு கூட்டம் வந்துடுச்சு, இது வந்துடுச்சு, அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல, அவருக்கு இது கொடுக்கல. முதல் மீட்டிங்கே எதுக்குன்னு கேட்குறேன். இந்த மாநாடுகளே எதுக்கு உங்களுக்கு? எல்லாம் காணொலியில் காணொலியில் பேசலாம், ஏதாவது செயல்படுத்துங்க சார். பணம் இருக்குல்ல, நான் சொல்கிறேன் சார், நானே ஒரு இன்ஜினியர் மாதிரி உங்களுக்கு போட்டு தரேன் சார். சென்னையிலேருந்து ஆறு இருக்குது சார், கன்னியாகுமரி வரை போகிறக்கு ஆறுகள் இருக்குது சார். முதல்ல இந்த ஆறை தூர் வர ஒரு 5 கோடி ரூபா இருந்தால் போகும் சார். தொண்டர்களின் NSS நேஷனல் சர்வீஸில் உள்ளவங்க அவங்க உங்களுடைய ரசிகர்களெல்லாம் வச்சு ஒரு தூர் வாருங்க சார். விவசாயிகளுக்கு ஒரு நல்ல தண்ணி வசதிகள், நல்ல வாய்ப்பாக அவங்களுக்கு தண்ணி வசதியை பண்ணி தந்தாங்க, உங்களை போட்டுவாங்க சார். குளங்களை சுத்தப்படுத்துங்க சார். அவ்வளோ பாலடைஞ்சு கிடக்கு, எல்லாம் அரசை மட்டுமே ஏன் நம்பிட்டு இருக்கீங்க? எங்களால் முடியும்னு சொல்லி நீங்கள் அங்கே காட்டுங்க. இது தனி சர்க்கார்னு இப்போ பஞ்சு டைலாக் பேசினப்போ உங்கள் தனி சர்க்காரை இங்கே காட்டுங்க. ஏன் இதுக்குள்ளே இப்படிலாம் வர மாட்டேங்கிறீங்க? என்ன மாதிரி உள்ள கத்திட்டு கிடக்குறோம், இதை மாதிரி இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னுட்டு. ஏன் இதை பண்ணவுக்கு அதை பற்றி சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? பண்ணலாம்ல. ஏன்னா நான் பண்ணுறேன் சார், அதனால சொல்கிறேன். நான் 30 குளங்களை தூர்வாரி இருக்கேன் விவசாயிகளுக்கு, என்னால் முடிஞ்சது அந்த ஏரியாவில். ஏன் நீங்கள் நினச்சா எவ்வளோ பண்ணலாம்? 300 இல்லை 3000 குளங்களை தூர்வார முடியும் உங்களுக்கு இருக்க சக்திக்கு, உங்களுக்கு இருக்க செல்வாக்குக்கும், உங்களுக்கு இருக்க அந்த நீங்கள் கொடுக்குற கட்டளையிட்டால் செய்வதற்கு அவ்வளோ ஆற்றல் இருக்குது. ஆனால் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? மாற்று அரசியல் எப்படி கொண்டு வர முடியும் உங்களால்? இப்போமே இந்த ஒரு வருஷமே அப்படியே தம் கட்டிட்டு பம்மாத்து வைக்கிற மாதிரியே வச்சுட்டு போயிட்டுருக்கு. என்ன நல்ல நடத்திருக்கீங்க அரசியல்? அந்த கட்சியை தொடங்கி யாருக்கு என்ன நல்ல நடந்திருக்கு? ஒரு இஞ்சி எவனுக்காக வளர்ச்சி வந்திருக்குமா? நான் சொல்கிறேன், உங்கள் ரசிகர்களுக்கு முதல்ல எல்லாருக்கும் வளர்ச்சி அடையணும் சார். திரும்ப சொல்கிறேன் சார், பாவங்கள் சார். இந்த ரசிகர்கள் என்ன பாவம் செய்தாங்களோ தெரியல. அவ்வளோரும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை படிக்க வச்சு ஏதாவது ஒரு சாதனை பண்ண முடியாதுன்னு இருக்கிற பிள்ளைகளெல்லாம் திரும்ப கட் அவுட்லேயும் இதுலேயும் விவாதம் பண்ணி அது பண்ணி அவங்க வாழ்க்கையை பாருங்கள் வேறு விஷயத்துக்கு போகாமல் அப்படியே ஒன் வேயில் இந்த கடிவாளம் கட்டி கொடுத்த மாதிரி அடுத்த கட்டத்துக்கு 40-45 வயசு ஆன பிறகு
முடிஞ்சுது சார் கதை. அந்த வயசுல பக்குவப்பட வயசுல நீங்க வேற இடத்துல திசையை திருப்பி விட்டுறீங்க சார். இது நடக்கக்கூடாது, என் தமிழினத்துக்கு நடக்கக்கூடாதுன்னு எனக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்கு சார். என் தமிழினம் அந்த திசைக்குள்ள போயிடக்கூடாது. அவங்களுக்கு மாற்று திசையை உருவாக்கி விடுறதுக்கு நிறைய சிந்தனையாளர்கள் வேணும். அதை உருவாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு சார். பெரிய ஒரு திமுக கட்சியில சேர்ந்திருக்கீங்க. ஆனா ஏற்கனவே நீங்க கலப்பைன்னு ஒரு மக்கள் இயக்கம் அப்படின்னு சொல்லி வச்சு நடத்திருக்கீங்க. இப்போ உங்களுடைய செயல்பாடுகள் கலப்பை மக்கள் இயக்கமா இருக்குமா, இல்ல திமுகவோட அடையாளப்படுத்துற மாதிரி இருக்குமா? இப்போ நம்ம ஒரு கட்சிக்கு கட்டுப்பட்டு ஒரு கட்சிக்கு நமக்கு ஒரு அடையாளம் தந்திருக்காங்க, நம்ம அந்த கட்சிக்கு இணைஞ்சிருக்கோம் சார். கலப்பைங்கிறது ஒரு தொண்டு நிறுவனம் தான். தொண்டு நிறுவனம் இருக்கும். ஆனால் கலப்பை அந்த திராவிட கழகத்தின் மூலமாக என்னுடைய இயக்கமும் இருக்குது. என்னுடைய இயக்கம் செய்கிற நன்மைகளை டிஎம்கேக்கு தானே போய் சேரும். இப்போ நான் செய்தா என்ன, என் கலப்பை செய்தா என்ன, எது செய்தாலும் திமுகவுக்கு தான் போய் சேரும். ஏன்னா நான் கழகத்தில் இணைஞ்சிட்டேன். இனி எது செய்தாலும் அதுக்கு தான். கலப்பைங்கிறது அது ஒரு சமூக அமைப்பு சார். அது ஒரு ஏழை பாளைகளுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு, விவசாயிகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது போல இருக்க தான் செய்யும். ஆனால் செயல்பாடுகள் ஃபுல்லாக நம்ம இனி கழகத் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இயங்குகின்ற திமுகவின் மூலமாக தான் நம்ம செய்வோம். ஆனால் கலப்பை மக்கள் இயக்கம் கண்டிப்பாக அது என்னுடைய தனிப்பட்ட அடையாளம் அது இருக்கும். அப்போ 2026ல் திமுக சார்பாக விஜயை எதிர்த்து நீங்க போட்டியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? விஜயை எதிர்த்து இப்படி அவர் தொகுதியில் நான் எதிர்த்து போட்டுக்கிடணும்? இல்ல, திமுக ஒருவேளை நிற்க விஜய் எந்த தொகுதியில் நிற்கிறாரோ அந்த தொகுதியில் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லி திமுக சார்பாக நில்லுங்கன்னு சொன்னால் நீங்க என்ன செய்வீங்க? திமுக சொல்லட்டும் சார். இது என்ன இருந்தாலும் நீங்க விஜய் பாசம் உங்கள்கிட்ட இருக்கு. அது விஜய் நிற்பேன்னு சொன்னா இல்ல, விஜயோட மேல வச்சிருக்க பாசம் அப்படியே தெரியும். பாசம் இல்லை. நீங்க தலைப்பு என்ன போடுவீங்கன்னா, விஜய் எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு போட்டுருவீங்க தலைப்பு. விஜய் நிற்கும் தொகுதியில் நிற்பேன்னு என் பிடி செல்வகுமார் சொன்னாருன்னு இப்ப போடுவீங்க இந்த தலைப்பு. இது எனக்கு அவ்வளோ வரை என்ன திட்டுவான் பாரு விஜய் கூட. இல்ல அப்படி இல்ல, நான் பொதுவா ஒரு செயல்பாடா கேட்கிறேன். ஒரு கட்சியோட உங்களை சேர்த்திருக்காங்க அப்படின்னா உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு தெரியும். அப்போ இவர் நமக்கு எதிராக நிறுத்துறாரு அப்படின்னா, ஒருத்தர் செயல்படுறாருன்னா அவருக்கு எதிராக ஒருத்தர் காய் வைக்கிறதுக்கு நகர்த்துறதுக்கான தானே அரசியல் கட்சிகள் முடிவு. எதிராக காயை நகர்த்துறதுக்கு ஓகே சார், நல்லதுக்காக நம்ம களம் இறங்கி வேலை பார்ப்போம், களத்தில் எல்லாரையும் சந்திப்போம் சார். விஜய் எதிர்த்து தான் நிற்பாங்கிற சூழ்நிலை வருதா வரலேன்னு தான் பார்க்கணும். எனக்கு அவரை எதிர்த்து நிற்கணுங்கிற இல்லை. ஏன்னா அவர் என்னதான் இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட வேலை பார்த்தவன். அவரை தான் டைரக்டாக எதிர்த்து நின்று போட்டி போட்டு நான் அவரை வெற்றி பெறுவேன் அப்படின்னு இப்போ நான் சொல்ல மாட்டேன். எனக்கு என்னுடைய ஊரில் அல்லது அவங்க உங்க ஊர்ல திமுக சார்பாக நீங்க நிற்பீங்களா? கண்டிப்பாக நிற்பேன், களம் காண்பேன். யார் நின்னாலும் சரி களம் காண்பேன். அதில் கண்டிப்பாக எனக்கு நான் செய்த என்னுடைய புண்ணியமும் தர்மமும் நான் செய்த சேவையும் எனக்கு உதவி பண்ணுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குது. பெரிய கட்சியோடு நிற்கும்போது கண்டிப்பாக எனக்கு என் மேலே இப்பவுமே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கரிசனத்தோடு தான் இருக்காங்க, நல்ல ஒரு அன்போடு தான் இருக்காங்க அந்த மக்கள். கண்டிப்பாக என்னை வெற்றி அடைய வைப்பாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதாவது ஒரு புகழ்மிக்க ஒரு பெரிய நடிகர்கிட்ட இருந்திருந்தாலும் அந்த நடிகர் கூட ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சதில்ல. ஆனால் அவர்கிட்ட வேலை பார்த்த நீங்கள் ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பித்து அந்த நடிகருக்கு இணையாக நீங்கள் பேசப்படுற அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்களுடைய பயணத்துக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். நன்றி.